கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யாவை வந்து வசமாக சிக்க வச்சுட்டாங்க மைதிலி வந்து கார்த்திக்கிட்ட. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து ரம்யாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே என்ன இந்த இடத்துல தான் வந்து சாமியார் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மண்டபத்தை வந்து பார்க்குறாங்க. இது ஏதோ பார்க் மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு தீபாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அனுப்பி விட்டு டக்குன்னு கேள்வி கேட்குறாங்க, இந்த இடத்த எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைங்க எனக்கு சரியாக ஞாபகம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஆமாம் ரம்யா வந்து என்னை இந்த இடத்துல தான் சாமியாருக்கு பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னோம். சரி ஃபோனை வைங்க, அங்கேயே தான் இருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. என்ன கார்த்தி நான் சொன்னதை நம்பாமல் தீபாவுக்கு வந்து ஃபோட்டோலாம் அனுப்பி செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை, செக் பண்ணுறது நான் விசாரிக்கிறேன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாமே விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் வந்து என்ன விஷயமா வந்து அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது, இந்த சாமியாரை வந்து நான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, மைதிலி தானே சொன்னான், அதனால தான் நான் கேட்டேன். ஒருவேளை மைதிலிக்கும் இவளுக்கும் சரியாக பிரச்சனை இருக்கும் தீபாவுக்கும், அதனால் வந்து பொறாமையில் வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே சேச்சா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வந்து 2-3 நாளைக்கு மட்டும்தான் அந்த சாமியார் வந்து தங்கியிருந்திருக்காரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் இந்த இடம் வந்து யாரோடது அப்படிங்கிற பேர் கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட ஓனர் பேரை சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஏதோ ஒரு இன்சார்ஜ் இருக்கார், அவரை கண்டுபிடிச்சோன்னா அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், வசமாக பிடிச்சிடலாம் ரம்யா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னே கரெக்டு தான் அப்படின்னப்ப அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கவர்கிட்ட வந்து கார்த்தி நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு ஆமாம் இந்த இடத்துக்கு வந்து வெங்கையா தானே அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அவர் தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து விசிட்டிங் கார்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்திக் வந்து அந்த சாமியாரை பற்றியோ அந்த இன்சார்ஜ் வந்தாங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் இந்த பக்கம் ரம்யாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கப்ப மேலே வந்து ரம்யா வந்து அட்வான்ஸ் 50,000 கொடுத்து இந்த இடத்த வாங்கினாங்கள, அந்த வெங்கையாவோட வீட்டுக்கு கீழேயே நின்று பேசிகிட்டு இருக்கனால மேற்கொண்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்காங்க போல், நம்ம போய் காசு வாங்குவோம் ஒரு 50,000 தேரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருக்கிறப்பே பக்கத்தில் வந்து வெங்கையா வந்துடுறாப்புல. அது தெரியாமல் இந்த பக்கம் ரம்யா வந்து தீபா பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நைட்டு டின்னரு சமைச்சு வச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா ரம்யா வந்து கடுப்பாக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் வெங்கையா வந்து கரெக்டாக வந்துடுறாப்புல. வந்தோன்னே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்போ வந்து மேடம் அட்வான்ஸ் கூட தர வேணாம், உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக போட்டு அந்த இடம் தரேன் அப்படின்னோடனே பேசாமல் போயா கிளம்பி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நானே வேறு டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னப்போ டக்குன்னு நவுந்து போகிறாங்க. நவுந்து போகிறப்ப வந்து கரெக்டாக மைதிலி கால் பண்ணிடுறாங்க. மைதிலி கால் பண்ணிவிட்டு வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க. ரம்யா வசமாக பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. அந்த சமயத்தில் செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம மைதிலி. அந்த சாமியார் வேறு பேர், இந்த சாமியார் வேறு பேருன்னு ஐடியா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் வந்து சுத்த விட்றா, அவன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கார்த்திக்கிட்ட வந்து சேர்த்து போட்டு விட்டோன்னே இந்த பக்கம் வந்து அதை வந்து பேக்ரவுண்ட் வந்து மியூசிக் மட்டும் போட்டுட்டாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னா நமக்கு காட்டலை. ஆனால் கார்த்தி வந்து பேசுகிறப்ப அம்மா யார்கிட்ட பேசுனீங்கன்னா மைதிலிட்டு தான். பரவாயில்லையே, இன்சிடெண்ட்டாக அவங்ககிட்ட பேசிட்டீங்க, என்னது அவங்க பார்க்க சொன்ன ஆள் வேறு, நீங்கள் பார்க்க சொன்ன ஆள் வேறு, நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக போலியான ஆள் தான். அது மட்டும் இல்லை, அவரை பிடிச்சி விடக்கூடாது கார்த்தி, நான் பிடிச்சி விட்டுறேன், எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை, அவன் வெறும் அம்பு தான், எய்தவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் தான் ரொம்ப பிரச்சனைக்குரியவன், அவனை நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது. கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னா இல்லை கண்டுபிடிச்சிடுன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. தீபா வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ரம்யா கிட்ட. உடனே வந்து இன்றைக்கி நானும் அவர் டின்னர் சாப்பிட போகிறோன்னு சொன்னோன்னு டக்குன்னு வேகமாக வந்து மைதிலி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. யாரை கேட்டு அவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கா, அவள் சரியான பச்சோந்தி மாதிரி இருக்கா, அவளை நம்பாத அப்படின்னு சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவள் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லணுமோ அது மட்டும் சொன்னால் போகிறோம், தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவள் வந்து பொறாமை பிடிக்கிறவ, உனக்கு சொன்னால் புரியல அப்படின்னோன்னா கோச்சிக்கிட்டு அங்கேருந்து தீபா வந்து ரம்யாக்காக போயிடுறாங்க. இவன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, ஒரு இது சொல்கிறோம் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு மீனாட்சி கிட்ட சொல்கிறான், நம்ம தான் இவர்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறப்ப விடுங்க அவளா பட்டு திருந்துவா, நம்ம அதுக்குள்ளே காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. கார்த்திக்கு ஃபோன் வருது, அபிராமியை பார்த்து எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.